தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம். இங்கிலீஷ் பிடிக்கலன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. நான் இங்கிலீஷ் அவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லுவேன். அது ஒரு சப்ஜெக்டாக பார்க்காம லாங்குவேஜாக பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கிலீஷ் கிராமர்ஸ் புரியாதவங்க இனிமேல் அப்படி சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம சென்டென்சஸ் அதோட கைண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கான செஷனுக்கு போகலாமா? வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்டென்ஸ், அதாவது வாக்கியம். வாக்கியம்னா என்ன? அதாவது நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, குரூப் ஆர் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தட் மேக் அ கம்ப்ளீட் மீனிங். அப்படின்னா நிறைய வார்த்தைகள் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட்டான அர்த்தத்தை கொடுக்கறது தான் ஒரு சென்டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இருக்க எக்ஸாம்பிளை பார்க்கலாம். மதர் குக்ஸ் ஃபார் அஸ். இதுக்கு என்ன மீனிங்? அம்மா நமக்காக சமைக்கின்றார். இதை அப்படியே நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள். சமைக்கின்றார் அம்மா நமக்காக அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் அர்த்தமே இல்லை. ஸோ ஒரு முழு அர்த்தத்தை கொடுத்தாதான் அது ஒரு சென்டென்ஸ். அதாவது நிறைய வேர்ட்ஸ் கலந்து ஒரு முழு அர்த்தத்தை கொடுத்தாதான் அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே இது கீழே இருக்க இன்னொரு எக்ஸாம்பிளை பாருங்களேன். The rose smells sweet. இதுக்கு என்ன அர்த்தம்? ரோஜாவின் நறுமணம் இனிமையாக இருக்கின்றது. தமிழை எப்பயுமே இங்கிலீஷில் இருக்கிறத தமிழாக்கம் பண்ணுறப்ப அப்படியே பண்ணக்கூடாது. அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தமிழை புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். இப்போது இதை அப்படியே தமிழாக்கம் பண்ணிங்கன்னா அது தவறு. இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை தமிழாக்கம் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட். ரோஜாவின் நறுமணம் இனிமையாக இருக்கின்றது. இதை மாற்றி போட்டால் எந்த விதமான அர்த்தமும் இருக்காது. ஸோ எப்பயுமே கிராமரை படிக்கிறப்ப அதை தமிழ் மூலமாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எளிமையாக இருக்கிற ஒரு லாங்குவேஜ் மூலமாக அதை கற்றுக்கிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி, வாக்கியம் எத்தனை வகைப்படும்? அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் என்ன? 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸ் இதை நம்ம தமிழில் சொன்னோன்னா ஒரு செய்தி வாக்கியம். அசர்ட்டிவ் சென்டென்ஸுன்றது ஒரு செய்தி வாக்கியம். செகண்ட் டைப் என்னென்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இதை நம்ம தமிழில் சொன்னோன்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ன்றது ஒரு கட்டளை வாக்கியம். மூணாவது டைப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் வினா வாக்கியம். நாலாவது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னால் உணர்ச்சி வாக்கியம். ஸோ இதோட ஒவ்வொரு டைப்பையும் அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அசர்ட்டிவையும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸையும் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். மிச்ச ரெண்டையும் அடுத்த செஷனில் பார்ப்போம். சரி, அசர்ட்டிவ் சென்டென்ஸ்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம்? செய்தி வாக்கியம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? a simple statement can be called as assertive sentence. அப்படின்னா ஒரு எளிமையான வாக்கியத்தை நம்ம அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ஒரு செய்தி வாக்கியத்தை நம்ம அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? parrot is a beautiful bird. அதுக்கு என்ன அர்த்தம்? கிளி ஒரு அழகான பறவை. அது ஒரு செய்தி. அப்போ ஒரு செய்தியை சொல்கிறது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இனிமேல் ஏதோ ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோன்னா அது அசர்ட்டிவ் சென்டென்ஸுன்னு சொல்லுங்கள். படிக்கிறத எப்பயுமே நம்ம நடைமுறைப்படுத்த பார்த்துட்டோன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக பார்க்காம அதை ஒரு மொழியாக பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கும்போது. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? சிவாஜி வாஸ் அ கிரேட் கிங். இதுக்கு என்ன அர்த்தம்? சிவாஜி ஒரு மாமன்னர். இதுதான் அதுக்கான அர்த்தம்.
அப்போ இது ஒரு செய்தி. சிவாஜி ஒரு மாமன்னருன்றது ஒரு செய்தி. அப்போ ஒரு செய்தியை சொல்கிற எல்லா வாக்கியமும் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இப்போ ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒரு எளிமையான ஒரு வாக்கியம். இப்போது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 2 ஃபார்மாக பிரிக்கிறாங்க. ஒன்று அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னால் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக சொல்கிறது. அதாவது இப்போது பேரட் இஸ் அ பியூட்டிஃபுல் பேர்ட்னா, கிளி ஒரு அழகான பறவைன்றதை நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம். அது அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதவே நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பேரட் இஸ் நாட் அ பியூட்டிஃபுல் பேர்ட் அப்படின்னா கிளி ஒரு அழகான பறவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதனால இதை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, சிவாஜி வாஸ் அ கிரேட் கிங். சிவாஜி ஒரு மாமன்னர் அப்படின்னு சொன்னால் அது அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். மாமன்னர் அல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கிலீஷில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே தமிழாக்கம் செய்ய ட்ரை பண்ணாதீங்க. அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழாக்கம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மொழியாக இங்கிலீஷ் இருக்கும். சரி, அடுத்த டைப்புக்கு போகலாமா? அடுத்த வாக்கியம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், ஒரு கட்டளை வாக்கியம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ன்றது ஒரு கட்டளை வாக்கியம். இப்போது நம்ம ஒரு சென்டென்ஸில் நம்ம ஒரு கட்டளையவோ இல்லை ஒரு அறிவுரையவோ இல்லை ஒரு வேண்டுதலையோ இல்லை ஒரு ஆலோசனையோ நம்ம ஒரு சென்டென்ஸ் மூலமாக சொன்னோன்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நிறைய பேர்த்துக்கு அட்வைஸ் இந்த ஒரு வார்த்தையே பிடிக்காது. இப்போ யாராவது உங்ககிட்ட அட்வைஸ் சொன்னாங்கன்னா நீ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள், இன்னும் அழகாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். புட் த லைட்ஸ் ஆஃப், அதாவது விளக்கை அணைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கமாண்ட். விளக்கை அணை அப்படிங்கிறது ஒரு கமாண்ட். ஓப்பன் த டோர், இதுவும் ஒரு கமாண்ட் தான், அதாவது ஒரு கட்டளை இல்லை ஒரு ஆர்டர். நான் அதவே ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அப்படின்னு சொன்னேன்னா அது நம்ம அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அது நம்ம அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுதலாக வைக்கிறோன்னு அர்த்தம். இப்போது அட்வைஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டாக்டர் அட்வைசஸ் த பேஷண்ட் டு ஸ்டே காம். இதுக்கு என்ன மீனிங், டாக்டர் பேஷண்ட் கிட்ட அமைதியாக இனிமே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதோட மீனிங். ஸோ இது ஒரு அட்வைஸ். ஸோ அது என்ன சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அது என்ன சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து இருக்கிறது லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். அப்படின்னா நம்ம ஒரு நடைப்பயணம் போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சஜஷன்னா என்ன, ஒரு ஆலோசனை. நடைப்பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை. ஸோ இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் நான் சில கொஷின்ஸ் தரேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ முழுசாக புரிஞ்சிருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர்ஸை. என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் மிக நன்றி. இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸையும் பற்றி போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.